எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு அடைங்க. கம்பு மாவில் ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய இந்த கம்பு அடை நம்ம உடம்புக்கு மிகவுமே நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கம்பு மாவு சேர்க்குறேங்க. நான் எடுத்துக்கிட்ட கப்போட அளவு 250 கிராம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. இதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நறுக்குனதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இன்னுமே இந்த கம்பு அடையை டேஸ்ட் ஆக்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சுவை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது கூட நல்லா 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி கொத்தமல்லி இலைகளை கழுவி நறுக்கி சேர்த்துக்குங்க. இங்கே வறுத்து 1-2 பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை 1/4 கப் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்துக்க போகிறோங்க. நம்ம இந்த அடை செய்கிறதுக்காக இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதே போல் கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோங்க. இதெல்லாம் மாவோடு நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. ஏன்னா வெங்காயம் நமக்கு நீர் விடக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மாவை உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு தான் இங்கே தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் அளவு தண்ணி கூட நமக்கு தேவைப்படாது. 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும், அவ்வளோதாங்க. நீங்கள் தண்ணியை ஒரே டைம் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், அருமையாக நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான சாஃப்டான அடை மாவு ரெடிங்க. ஒரு ஈரமான துணி எடுத்துங்க. இது மாதிரி மாவை மொத்தமாக கவர் பண்ணி வச்சுடுங்க. 20 நிமிஷம் இது மாதிரி விட்டோம்னா நமக்கு மாவு சாஃப்டாயிரும். அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம், கேரட்டு, மிளகாய் இதனுடைய காரத்தன்மையெல்லாம் இந்த மாவில் இறங்கி நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு மாவு ரெடி ஆகிருக்குன்னு. அதே போல் நீங்கள் அடைக்கி மாவு தட்டும் பொழுது உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த மாவை ஈரத்துணியை வச்சு மூடி வச்சிடணுங்க. நான் இங்கே ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே தேவையான அளவுக்கு சின்ன பால்ஸாக அந்த மாவு எடுத்துகிட்டு நம்ம தட்டிக்க போகிறோங்க. நீங்கள் இதை எண்ணெய் கவர்லேயோ இல்லாட்டி வாழை இலை இருக்குன்னா இன்னுமே சூப்பராக நீங்கள் அதில் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் மாவை உருட்டி எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு கைகளால் உங்களால் எவ்வளவு அகலமாக திரட்ட முடியுமோ அது மாதிரி திரட்டி எடுத்துக்குங்க. மாவை இந்த தடிமன் வர்ற மாதிரி நீங்கள் திரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான அடை ரெடிங்க. இப்போ இதை நம்ம அப்படியே சப்பாத்தி கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இது வேகும் பொழுது உங்களுக்கு நல்ல அருமையான வாசனை வருங்க. அந்த வாசனை வந்தாலே நமக்கு அடை நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு சப்பாத்தி கல்லில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்தோம். அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த அடையை போட்டுங்க. மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சு 2 பக்கமும் நல்லா மிதமான தணலில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த அடையை நம்ம வேக வைக்கும் பொழுது 2 பக்கமும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நீங்கள் மிதமான தணலில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான அடை நமக்கு ரெடிங்க. நம்ம இந்த அடை ரெசிபியை கம்பு மாவில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. ராகி மாவு, சோள மாவு, அதே மாதிரி உங்கள்கிட்ட வரகு மாவு, இது மாதிரி தானிய வகைகள் சேர்ந்த எந்த மாவுலைனாலும் நம்ம செய்யலாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கம்பில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்வீங்கங்க. இது மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான கம்பு அடை ரெடிங்க. ரொம்பவுமே நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்கள் ஒரு முறை இந்த கம்பு அடை ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த கம்பு அடை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அடை ரெசிப்பியை கம்பு மாவு இல்லாமல் ராகி, சோளம்னு எல்லா விதமான மாவுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. வணக்கங்க.